நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போயிருங்க. என்ன பருட்டி, உங்ககிட்ட சொல்லாமல் போனேன், சொல்லிவிட்டு தான் போவேன். வெளியில் சின்ன வேலை இருக்குடி, செஞ்சு விட்டு சுருக்காக வந்துடுவேன். ஆமாங்க, உங்களுக்கு லீவுனாலும் வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிருவிய. ஆனால் எனக்கு அப்படியா, வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சுட்டே கிளம்புறேன். வேண்டாம், எனக்கு ஒன்று நீங்கள் செஞ்சு தரேன்டா. அப்புறம் என்னால் நேராயிட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கா? எப்போ பார்த்தாலும் என் மேலே பழி போட்டு கண்டுக்கிட்டிய. நான் இன்னைக்கிட்டி உன் மேலே பழி போட்டேன்? அதை பற்றி அப்புறம் பேசலாம். முதல்ல பார்க்க வேண்டிய ஆளை பார்க்க போங்க. வெளியில் கிளம்பி போனோன்னே நிப்பாட்டி வச்சுட்டு இப்படிலாம் பேசக்கூடாது பார்த்துக்க. இப்படியே இங்கே பேசிட்டு நிற்காம சுருக்க போங்க, இல்லைன்னா கோச்சிக்கிடுவாவேன். நேராகி போனால் ஒன்றும் ஒன்றும் கோச்சிக்கிட மாட்டானுவேன். என்ன நீங்கள் அப்போ அவையில் கூட போகலையா? யாராட்டி கூடுறதுக்கு போகணும் மறந்துட்டீங்களா? நல்லா இன்னைக்கு நீங்கள் திட்டு வாங்க போறிய. திட்டு வாங்க போகிறேன்னு யாருக்கிட்டடி? அதையும் நான் தான் சொல்லணுமா? அச்சோ, இன்னைக்கு அம்மா வருவேன்னு சொன்னதை மறந்துருக்கேனே. ஏட்டி, நீனே அதை நினைவுபடுத்திருக்க கூடாதா? நான் எதுக்கு நினைவுபடுத்தணும்? ஆமாம், நீ எதுக்கு நினைவுபடுத்தணும்? உங்கள் அம்மா வர்றதா இருந்தால் நினைவுபடுத்திருப்பா. வர்றது எங்கள் அம்மாலாம். போய் கூப்பிட போனால் போங்க, இல்லைன்னா அங்கே போய் புலம்பிட்டு நின்றுங்க. இனிமே எங்கே போய் கூப்பிட போக? அவையே தான் அங்கேருந்து கிளம்பி இங்கே மரமாக வந்துக்கிட்டு இருப்பாவில. சரி சரி, எனக்கு வேலை இருக்குது, தொந்தரவு பண்ணாங்க. ஆமாண்டி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க போகிறேன். வேறு என்ன வேலை? எல்லாம் திட்டு வாங்குற வேலை தான். கடவுளே, இன்னைக்கு பஸ்ஸு சுருக்க வரக்கூடாது, பையன் தான் வரணும். ஆட்டோ சத்தம் கேட்குது. அச்சோ, அம்மா தான் வரங்க, நான் செத்தேன். ஏம்மா வாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணியிருந்தேன், நான் உடனே வந்திருப்பேன்லாமா. என்ன பாருல, நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்க்கேன். வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டு பார்த்துக்க. ஏம்மா பைய தாங்க, நான் கொண்டு போகிறேன். இவ்வளவு தொலைவு கொண்டு வந்துட்டேன், எனக்கு உள்ளே கொண்டு போக தெரியும், நீ தள்ளிப்போ. என்னமோ இவிய சமந்து கொண்டு வந்த மாதிரி கதை விட்டுட்டு போகிறவ. அங்கேருந்து வரதில்ல பஸ்ஸு சமந்துச்சு, இங்கே ஆட்டோ சமந்து கொண்டு வந்திருக்கு. ஏம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு தரட்டுமா? ஏன் அது கூட நீ தான் கொண்டு தரணுமோ? அந்த மகாராணி கொண்டு தர மாட்டாளோ? அவள் உள்ள வேலை செஞ்சுருக்காமா. எனக்கு தெரியாதா அவள் வேலை செய்கிற லட்சணம்? தேங்காய் திருவச்சோன்னா பாதி தேங்காய் சிரட்டையில் இருக்கும், திரும்ப நம்ம தான் திருவணும். இப்போ சொல்லலை, எதுக்குல்ல எனக்கு விட வரல? ஏம்மா மறந்துட்டேன். ஆமாம்ல, நீ கல்யாணம் முடிஞ்ச பிறகு ரொம்ப மாறிட்ட. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே நான் வருவேன்னு சொன்ன விஷயத்த மறந்துட்டேன். என்ன கொஞ்ச நாள் போட்டு அப்புறம் நான் இருக்கிற விஷயத்தையே என்ன மறந்துடுவேன். என்ன வருத்தமாக சொல்லிவிட்டிய? நான் ஒன்றும் அப்படி இருக்க மாட்டேன். உன் லட்சணம் எனக்கு இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போமே அவள் கீ கொடுத்த பொம்மை மாதிரி தானே நீ ஆடிக்கிட்டு இருக்க. அவள் சொன்னு தான் நான் வரலன்னு சொல்கிறீளோ? அது நம்மளாம் நடந்திருக்கும், அதான் நீ வராமல் இருந்திருப்ப. அவி அப்பா அம்மா வர்றதா இருந்தால் 2 மணி நேரத்துக்கு முந்தையே ஒன்றா கிளம்பி போக சொல்லியிருப்பா. வர்றது நல்லா வேற எங்கே சொல்லியிருப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ உள்ளே போய் அவளை வர சொல்லு. ஏடி ஒரு நிமிஷம் இங்கே வா. இங்கே பாருங்க, எனக்கு இங்கே நிறைய வேலை கிடக்கு, சும்மாலாம் கூப்பிடாதுங்க. சும்மா ஒன்றும் கூப்பிடலாமா, எங்கள் அம்மா வந்திருக்காவ. அதுக்கு என்னவா? வெளியில் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாம்டி. நான் வாங்கன்னு சொல்லலைன்னா அப்படியே திரும்பி போயிடுவாங்களோ? இல்லைல்ல, எப்படியே இங்கே தானே தங்கோவ. இப்படியெல்லாம் பேசாதடி, மாமியாருங்கிற மரியாதை கொடு. என்னது அவிய காலில் பின்ன விழணுமோ? மாமியார் தானே, காலில் விழலாம், தப்போன்னு இல்லை. அவிய காலில் போய் விழ என்னாலலாம் முடியாது. கல்யாணத்தன்னைக்கே அவிய காலில் விழுந்தது தப்புன்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நீ இப்போ அங்கே போகலன்னா அவிய இங்கே வந்துடுவாவ. எனக்கு நிறைய பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது, கழுவிட்டு வரேன். ஏட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ வீட்டு போ. நீங்கள் வேலை செய்கிறத பார்த்தா அவிய என்னெல்லாம் திட்டுவாவ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ முதல்ல போ, கொஞ்சம் சிரிச்ச முகமாக போ. சரி போகிறேன். 2 பேரும் சண்டை போட்டு ஏமாண்டே உடைக்காமல் இருந்தால் சரிதான். சரி, நம்ம பாத்திரம் கழுவ வேலையை பார்ப்போம். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் ஆடைய செஞ்சு வாரா. ஏட்டி எப்போ வந்திய? நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன? இப்போ அங்கேயே இருக்காம இங்கே நம்ம உசுர் எடுக்க வந்துட்டானுங்க நினப்பு தானே உனக்கு இருக்கும். என்னத்தை என்னை பற்றி இப்படி சொல்லிவிட்டியே? அப்புறம் என்னத்தை பேச சொல்கிற? நேற்றைக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் காலையிலே வருவேன்னு சொல்லியிருக்கேன்.
அப்படி இருக்கச்சுல அது வந்திருக்கலாம்ல. வரலன்னா நான் எப்படி பேசுவேன்? இப்படி தான் பேசுவேன். எத்தே, நீங்கள் காலையில் வருவேன்னு ஃபோன் பண்ணி சொன்னீங்களோ? உனக்கு தெரியாதோ? உண்மையிலே தெரியாதுங்க அத்தை. உங்ககிட்ட அவன் சொல்லலையோ? உண்மையிலே சொல்லல அத்தை. சொல்லியிருந்தா தான் நான் காலையிலே அலாரம் வச்சு அவியில் வர சொல்லியிருப்பேன்ல அத்தை. அவன் ஏதாவது வேலை பிஸியில் மறந்துருப்பான். ஒரு வழியாக பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. என்னது, வீட்டில் ஒரு அணக்கம் கேட்கல? ஒருவேளை அம்மா அவள் கூட சண்டை போட்டு அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாவளோ? என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். மூஞ்சியே உமுனைக்கிறத நல்லா இல்லை. என்னடா இங்கே நடக்குது? என் கண்ணாலே இதை நம்ப முடியல. ஏத்தே, உங்களுக்கு என் மேலே கோவம்லாம் இல்லைல்ல? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல நீ எந்திரி. கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய 2 பேரும் என்கிட்ட என்ன பேச்சு பேசுனவ? இது உலகமாக நடிப்பு. ஏத்தே, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? காஃபிலாம் வேண்டாம் மருமகளே, எனக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா. ஜூஸு சுருக்காக போட்டு கொண்டு வரேன் அத்தை. வீட்டிலலாம் இப்படி பிரச்சனை நடந்தனா கண்டுக்காமல் இருந்துவிடணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது.